பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்களை வாசிப்போம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவந்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். ஆமென். Praise the Lord. Joshua chapter 24 verse 13 and 14. So I gave you a land on which you did not toil, and cities you did not build. You live in them and eat from vineyards and olive groves that you did not plant. Now fear the Lord and serve him with all faithfulness. Throw away the gods your ancestors worshipped beyond the Euphrates river and Egypt, and serve the Lord. Praise the Lord. நம்ம வாசிக்கிறோம். முதலாவது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பிளெஸிங்ஸை பற்றி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எதிர்பார்த்திராது இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஆராய்ந்து முடியாத, அவர்களாலே செய்யக்கூடாத, அவர்களாலே ஸ்தோத்திரம் அவர்களுடைய முயற்சியினால் கிடைக்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அது எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அவர்கள் பண்படுத்தாத தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, அவர்கள் கட்டாத பட்டணங்களை கொடுத்தார். அவைகளில் தான் இப்போது அவங்க குடியிருக்கிறாங்க. அது போல அவர்கள் நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவு தோப்புகள் அதன் பலனையும் அவர்கள் புசித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட நம்முடைய நிலைமைகளை பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம எங்க இருந்தோம், இப்ப எங்க இருக்கிறோம், நம்ம எந்த நிலைமையில இருந்தோம். ஹல்லேலூயா. நம்முடைய கடந்த நாட்களை நம்ம கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது இப்போது கர்த்தர் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதமாக, எவ்வளவு மேன்மையாக, எவ்வளவு அற்புதமாக, உயர்வாக கர்த்தர் நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆதலால் இன்றைக்கு கூட தேவ சமூகத்திலே முறுமுறுப்பில் அவர் கர்த்தரை சேவிப்போமாக, தேவனுக்கு பயப்படுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள், ஒரு மனுஷனாலும் செய்யக்கூடாத காரியங்கள், ஒருவராலும் எல்லாராலும் கைவிடப்பட்டு உதவியற்ற நிலைமையில நம்ம இருந்த போது கர்த்தர் நமக்கு உதவியாக இருந்தார். அவர் நமக்கு எல்லாமாக கூட இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் காணுகிற, நாம் அனுபவிக்கிற, நாம் புசிக்கிற, நாம் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் தான் நமக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட். நன்றி உள்ளவர்களாக கர்த்தரை சேவிப்போமாக. ஆனால் அடுத்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிற, ஆகையால் நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். கர்த்தருக்கு பயப்படணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு தெய்வ பயம் இல்லாமல் ஜனங்கள் வாழ்ந்து ஸ்தோத்திரம் நரகத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கிடையாது. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நம்ம பயப்பட வேண்டும். ஸ்தோத்திர சைரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திலே அழிக்க வல்லமையுள்ள இயேசுவுக்கு நம்ம பயப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் எப்போதும் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவர் துதிக்கப்படத்தக்கவர். இந்த நாட்களிலே அவர் அன்புள்ள தேவன், அவர் நம்மை நேசிக்கிற தகப்பன். ஆனால் அதே நேரத்திலே ஸ்தோத்திரம் நாம் அவருக்கு பயப்படணும். அவர் துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். மட்டுமல்ல, அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவிக்கணும். ஹல்லேலூயா. Serve the Lord with Amen. நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்கிற fear the Lord and serve him with all faithfulness. உத்தமத்தோடு, உண்மையோடு, முழு இருதயத்தோடு. அவன் ஒரு ஆசீர்வாதத்திற்காக இல்ல, நன்மைக்காக இல்ல, இன்னும் ஒரு ஸ்தோத்திரம் ஒரு அட்மிஷனுக்காக, இல்லாவிட்டாக்கு பெர்மனண்டாக ஜாப் பெர்மனண்ட் ஆகிறதுக்காக, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்காக, அடுத்த படிப்படியான ஆசீர்வாதங்களை மட்டுமே அவனை தேடாம பயத்தோடு, பக்தியோடு, நன்றி உள்ளவர்களாக, உத்தம இருதயத்தோட, அப்பா நீரன் தகப்பன், நான் நம்முடைய பிள்ளை, அந்த
ஒரு பாண்டிங், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம இன்னும் ஆசீர்வதிப்பார். அந்த பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை நம்ம அகற்றி விடணும். நதிக்கு அப்புறத்துல என்று சொல்லும் போது ஆபிரகாமின் பிதா, ஆமென், சோதர ஆபிரகாம் தான் விசுவாசிகளின் பிதா. அவன் அதே அதிகாரம் 24 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனாகிய தேராவு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். அப்ப இங்கே கர்த்தர் சொல்லுகிற, நீங்கள் நதிக்கு அப்புறத்திலே இருந்து சேவிக்கிற அந்த தேவர்களை சேவிக்கிறதை விட்டு விடணும். ஹல்லேலூயா. அவைகளை விட்டு, அப்போ நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக நாம் செய்து வருகிற காரியங்கள், அதாவது அவன் பாரம்பரியமாக செய்து வருகிற ஜெப முறை, ஆராதனை முறை, வேதவசன தியான முறை, நம்முடைய வாழ்க்கை முறைகளை எல்லாம் நம்ம அகற்றி விடணும். ஹல்லேலூயா. அது நதிக்கு அப்புறத்தில் உள்ள வாழ்க்கை. அடுத்து மறுபடியும் வந்து சொல்லுகிற, பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் அடுத்து எகிப்திலும் சேவித்து. எகிப்து நமக்கு தெரியும், நதிக்கு அப்புறத்துல இருந்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கனான் தேசத்துல குடியிருந்தார். அவருடைய மகனாக யாக்கோபுடைய பிள்ளைகள் திரும்ப எங்க போனாங்க? எல்லாரும் எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போகும்போது அவங்க அங்கே இருந்த போது, அடிமைகளாக இருந்த போது அங்கே அந்த தேவர்களை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. அங்கே இருந்துதான் திரும்ப அவர்களை கர்த்தர் செங்கடல் வழியாக, வனாந்தர் வழியாக வாக்குத்தத்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போது எகிப்துல வந்தபோது அந்த தேவர்களை சேவித்தாங்க. அப்போது எகிப்து என்று சொல்லும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்னே, அவருடைய அன்பை ருசிக்கிறதுக்கு முன்னே, இந்த ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முன்னதாக நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். மற்றவங்களை போல ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஆடம்பரமான இல்லாவிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு தெரியும் நம்ம எந்தெந்த வாழ்க்கை முறைகளை விட்டு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். திரும்பவும் அதையே நம்ம சேவிக்க கூடாது. அந்த விக்கிரகங்கள் அதை மட்டுமல்ல, ஹல்லேலூயா, அந்த பண ஆசை, ஹல்லேலூயா, அவன் பொருள் ஆசை, ஸ்தோத்திரம், அவன் நகை ஆசை, ஹல்லேலூயா, மேன்மைகள், அந்த ஆசைகள் இதெல்லாம் ஒரு விக்கிரகம் தான். தேவனை போல, ஒரு தெய்வத்தை போல நம்ம அதை வணங்குகிறோம். அதற்கு நம்ம அதையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, அப்போ நதிக்கு அப்புறத்திலே நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக செய்து வந்த காரியங்களை அதையே தொடராமல், அதையும் செய்யாமல், நதிக்கு இப்புறத்துல வந்த பிறகு எகிப்தில் இருந்த போது, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த போது, இயேசுவின் அறிவை அறியாதிருந்த போது நம்ம செய்த காரியங்களை திரும்ப செய்யாமல், இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? வாக்குத்தத்த தேசத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளை துரத்தி விட்டு கர்த்தர் நமக்கு சுதந்திரங்களை தந்திருக்கிறார். இப்போதும் இருக்கிற நிலைமையில திரும்ப வந்த வழியை போகாமல் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு பயந்து உத்தம உண்மையுமாய் ஜீவனோட தேவனை சேவிப்பீர்களானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி சேவிக்கணுமா? ஆமென். 23ஆம் வசனம், அப்பொழுது அவன், அப்படியானா இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, அப்ப இப்பொழுதும் இந்த ஆசீர்வாதத்திற்குள்ள இந்த ஜனங்கள் குடியிருக்கிறாங்க. இவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நடாத, இவர்கள் கஷ்டப்படாத, முயற்சிப்படாத, ஆமென், இவர்களுடைய முயற்சியின் பலன் அல்லாத ஆசீர்வாதங்கள் அவர்கள் புசித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே அந்நிய தேவர்கள் இருக்கிறது. இப்படிதான் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆனாலும் தேவனுக்கு அந்த வீட்டில, அந்த இடத்துல, அவர்கள் இருதயத்திலே, அவர்கள் குடும்பத்திலே எந்த ஸ்தானமுமே இல்லை. அந்நிய காரியங்களை கொண்டு வைத்து அதையே புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கைகளும் கிரியைகள்னால இல்லாவிட்டு அவங்க இவங்க மனிதர்களை, பொருட்களை, பணம், மேன்மைகளை எல்லாம் புகழ்த்திட்டு இருக்கிறார். இதுதான் அந்நிய தேவர்களை சேவிக்கிறது. அப்போது அவர் சொல்லுகிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்க. அவர் நம்முடைய இருதயத்தை தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நம்முடைய இருதயத்தை கொடுப்போமாக. இந்த வசனத்தினுடைய நம்ம மறுபடியும் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசு ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிறேன் எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இந்த நாளிலே நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, நதிக்கு அப்புறத்துல சேவித்த தேவர்களே அல்ல, நதிக்கு புறத்துல எதிர்த்துல சேவித்த தேவர்களே அல்ல, இன்றைக்கும் கூட அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்திலே கர்த்தாவே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே கர்த்தாவே இருக்கிறதான அந்நிய தேவர சேவைகளை அல்ல கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் இதுவரை எதிர்பார்த்திராது, நினைத்திராது ஆசீர்வாதங்களை, நன்மைகள் எங்களுக்கு தந்து இன்னுமாக ஜெயமாக நடத்தி வருகிற
ஜீவ தந்து சுகம் தந்து பலம் தந்து அப்பா அது உழைக்க வேண்டிய ஆரோக்கியத்தை தந்த தேவனை பயப்பட்டு கத்தாவே உத்தம உண்மையுமே சேவித்து இருதயத்தை உமக்கு நேராக திருப்பி கத்தா உமக்கு பிரியமான பாதையை நடந்து இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் மட்டுமல்லப்பா பரலோக சுதந்திரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம் சமர்ப்பிக்கிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேளுங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.